ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். இன்னோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுக்குள்ளே பெரியாழ்வார் என்னொரு ஆழ்வார். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிற திவ்ய தேசத்திலே அங்கே எழுந்தொழிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஒரு நந்தவனம் அமைத்து நாள்தோறும் புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். ஒரு நாள் தம்முடைய நந்தவனத்திலே துளசி செடிகளுக்காக பாத்திகளையெல்லாம் அவர் சரிப்படுத்தும் பொழுது அங்கே ஒரு பெண் குழந்தையை கண்டார். அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து அதற்கு கோதை என்று பெயர் வைத்து தாம் எந்த அளவு பக்தி பெற்றிருந்தாரோ அந்த பக்தியை கண்ணனிடத்திலே எவ்வளவு பக்தி அவர் கொண்டிருந்தாரோ அந்த பக்தியை அப்படியே அந்த குழந்தைக்கு போதிக்கலானார். கோதை என்கிற அந்த குழந்தையும் கண்ணனிடத்திலே மிகுந்த பக்தியோடு வளர்ந்தது. இவர் நாள்தோறும் மாலைகள் கட்டி பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார் அல்லவா. நாள்தோறும் அந்த கோதை என்ன செய்வாள் என்றால், பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதற்கு முன்னாலேயே அந்த மாலையை தான் சூடிக்கொண்டு கண்ணாடி முன்னால் நான் அழகாக இருக்கிறேனா என்று தன்னை பார்த்து கொள்வாளாம். இது தெரியாமலேயே பெரியாழ்வார் என்ன பண்ணி கொண்டிருந்தார், அந்த கோதை அணிந்த மாலையை நாள்தோறும் பல காலம் பெருமாளுக்கு சாத்தி கொண்டு வந்தார். ஒரு நாள் திடீரென்று அந்த கோதை அந்த மாலையை சாத்தி கொண்டு அழகு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உள்ளே வந்து விட்டார் பெரியாழ்வார். அவர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். எம்பெருமானுக்கு வைத்திருந்த மாலையை நீ அணிந்து கொண்டு விட்டாயே, அவன் அணிந்த மாலையைத்தான் நாம் அணிய முடியுமே தவிர நாம் அணிந்த மாலையை அவன் அணிவதா என்று அவர் மிகவும் சோகப்பட்டு வருத்தப்பட்டு மூர்ச்சித்து விழுந்து விட்டார். அவருடைய கனவிலே பெருமாள் உடனே தோன்றினார். தோன்றி ஏன் இன்றைக்கு எனக்கு மாலை சமர்ப்பிக்கவில்லை என்று கேட்டார். நடந்ததை கூறினார் பெரியாழ்வார். அப்பொழுது பெருமாள் என்ன சொன்னார் என்றால், நீர் கட்டுகின்ற மாலையிலே ஒன்றும் பெரிய வாசனையே இல்லை. கோதை உம்முடைய குழந்தையான கோதை சூடிக்கொண்டு அந்த சூடின பிற்பாடு நீர் சமர்ப்பிக்கிறீரே, அந்த மாலை தான் எனக்கு மிகவும் வாசமாக மிகவும் பிடித்திருக்கிறது என்று எம்பெருமான் சொன்னார். மேலே அவர் சொன்னார் பெருமாள், இன்று முதல் எப்பொழுதும் உம்முடைய பெண்ணானவள் அந்த கோதை அணிந்த மாலையைத்தான் நீர் எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு திவ்யமான ஒரு கட்டளையை இட்டார். பெரியாழ்வாரும் அன்று முதல் அந்த குழந்தைக்கு மாலையை சூட்டி பிற்பாடு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலானார். அதனால் அந்த கோதைக்கு சூடிக் கொடுத்த நாச்சியார் என்று திருநாமம் ஏற்பட்டது என்று பார்க்கிறோம். அந்த கோதை என்பவள் யாரென்னால், எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சிகள் பத்னிகளிலே ஒருவரான பூமி பிராட்டி ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்றெல்லாம் சொல்கிறோமே, அதிலே பூமாதேவி நம்ம தாங்குகிறாளே இந்த பூமாதேவி, அந்த பூமி தேவி தான் ஆண்டாளாக கோதையாக அவதரித்தாள். நம்ம எல்லாரையும் ஆண்டு வருபவளாகையாலே அந்த பூமி பிராட்டி ஆண்டாள் என்ன இந்த கோதைக்கு பெயர் ஏற்படல் ஆயிற்று. முதலிலேயே நாம் பார்த்தார் போலே அந்த ஆண்டாளுக்கு கோதைக்கு கண்ணனிடத்தில் அபாரமான ஒரு பக்தி. கண்ணனை பார்க்க வேண்டும், கண்ணனோடு பேச வேண்டும், கண்ணனோடு அளவலாக வேண்டும், கண்ணனோடு விளையாட வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனால் என்ன செய்வது, கண்ணனுடைய காலம் முடிந்து விட்டது. அதெல்லாம் துவாபர யுகத்திலே நடந்த சரித்திரம். ஆண்டாள் கோதை இருப்பதோ இப்பொழுது கலியுகத்திலே. இப்பொழுது போய் நாம் எப்படி கண்ணனை பார்க்க முடியும்? நம்மால் போய் கண்ணனை பார்க்க முடியாது. சரி, ஆண்டாள் என்ன நினைத்தாள் என்னால், சரி கண்ணனை பார்க்க முடியாவிட்டாலும் இந்த கண்ணன் பிறந்த இடம், அவன் விளையாடின இடம், அவன் குளித்த யமுனைத்துறை, அவன் பல பல சேட்டிதங்களையெல்லாம் செய்த ஆய்ப்பாடி பிருந்தாவனம், அங்கெல்லாம் போய் பார்க்கலாமா என்று அதற்கு ஆசைப்பட்டாள். ஆனால் ஆண்டாள் இருக்கக்கூடிய இடமோ நம் பாரத தேசத்திலேயே தென்கோடி ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இருக்கிறாள். கண்ணன் பிறந்து வளர்ந்த இடம் அது வடகோடியிலே இருக்கிறது. அதனால் அந்த இடத்துக்கும் ஆண்டாளால் போக முடியவில்லை. ஆனால் ஆண்டாளுடைய பக்தி அது பெரிய காதலாக மாறி, கண்ணனையே நான் மனம் புணர வேண்டும், மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று
கண்ணனைத்தான் நான் கணவனாக அடைய வேண்டும் என்று பெருத்த ஆசை கொண்டிருந்தாள் அந்த கோதை. ஆனால் கண்ணனுடைய காலம் முடிந்து விட்டது. எப்படி நாம் கண்ணனை அனுபவிப்பது என்று ஆண்டாள் துடித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த ஊரிலே இருந்த பெரியவர்கள் அந்த கோதைக்கு ஒரு வழியை தெரிவித்தார்கள். முன்பொரு காலத்திலே திருவாய்ப்பாடியிலே ராசக்கிரீடை என்னும் விசேஷமான ஒரு நாட்டியம் நடந்தது. அதாவது கோபிமார்கள் அத்தனை பேரோடும் கண்ணன் பெரிய நாட்டியம் ஆடினான். அது எப்படி இருக்குமென்னால், கண்ணன் தன்னை பல உருவங்களாக மாற்றிக்கொள்வான். பல கோபிகைகள் இருப்பார்கள். எல்லா கோபிகைக்கு நடுவிலேயும் ஒரு கண்ணன் இருப்பான். ஒரு கோபிகை ஒரு கண்ணன், ஒரு கோபிகை ஒரு கண்ணன் என்று இந்த கைகோர்த்து கொண்டு எல்லோரும் சேர்ந்து ரொம்ப அழகாக ஒரு ராசக்கிரீடை என்ன ஒரு நாட்டியம் ஆடினார்கள். அப்பொழுது கண்ணன் பார்த்தான், இந்த கோபிகைகள் எல்லாம் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்களே, இந்த சந்தோஷமே ரொம்ப அதிகமாக போய்விட்டதானால் அதுவே இவர்களுக்கு பிராணஹானி, அதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். உடனே இந்த சந்தோஷத்தை மட்டுப்படுத்த வேண்டும் என்று தன்னை சட்டென்று அத்தனை உருவங்களாக இருந்த இந்த கண்ணபிரான் தன்னை மறைத்து கொண்டு விட்டான். கண்ணனை காணுமே என்று எல்லா கோபிகைகளுக்கும் மிகப்பெரிய வருத்தம், துக்கம். சிலர் மூர்ச்சித்து விழுந்தார்கள், சிலர் அழுகிறார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்பொழுது அந்த கோபிகைகள் ஒரு உபாயத்தை செய்தார்கள். என்ன காரியம் செய்தார்கள் என்னால், கண்ணனை பிரிந்திருக்கின்ற இந்த வருத்தம் நமக்கு தீர வேண்டுமென்னால் நாம் என்ன செய்யலாம் என்னால், அனுகரித்து தரித்தல் என்னொரு காரியத்தை செய்வோம். அதாவது நம்மையே நாம் கண்ணனாக அனுகரித்து, கண்ணன் வருகிறா போலே, கண்ணன் பேசுகிறா போலே, கண்ணன் நடக்கிறா போலே, கண்ணன் வெண்ணெய் திருடுகிறா போலே எல்லாம் நாமே பண்ணி நம்மை நாமே கண்ணனாக நினைத்து கொண்டு கண்ணனாக அனுகரித்து நாம் தரிப்போம். கண்ணன் வரும் வரை இந்த பிரிவை நாம் எப்படி ஆற்றிக்கொள்வது, அனுகரித்து தரிப்போம் என்று அந்த காலத்திலே கோபிகைகள் திருவாய்ப்பாடியிலே இந்த காரியத்தை செய்தார்கள். இந்த ஒரு விருத்தாந்தத்தை ஆண்டாளுக்கு ஊர் பெரியவர்கள் சொன்னார்களாம். முன்பொரு காலத்திலே கண்ணனை பிரிந்த வருத்தத்திலே கோபிமார்கள் இப்படித்தான் செய்தார்கள், நீயும் அப்படியே செய்து அந்த வருத்தத்தை முழுக்க போக்கிக் கொள்ள முடியாது, இருந்தாலும் அந்த வருத்தத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் என்ன அவளுக்கு, அந்த ஆண்டாளுக்கு இந்த உபாயத்தை தெரிவித்தார்களாம். ஆண்டாள் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். சரி, நானும் அனுகரித்து தரிக்கப் போகிறேன் என்ன அந்த அனுகாரம் என்கிற விஷயத்திலே ஈடுபடல் ஆயினாள். ஆனால் அந்த கோபிமார்களுடைய அனுகாரத்திற்கும் ஆண்டாளுடைய அனுகாரத்திற்கும் பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்னால், அந்த கோபிமார்கள் தங்களை கண்ணனாக நினைத்து அனுகரித்து தரித்தார்கள். ஆனால் ஆண்டாள் இப்பொழுது என்ன செய்ய போகிறாள் என்னால், தன்னை கண்ணனாக அனுகரிக்காமல் கண்ணனுடைய அடியவர்களான அந்த கோபிமார்களாக தன்னை அனுகரிக்கப் போகிறாள். அதற்கு வேறொரு கதை எடுத்துக்கொண்டாள் ஆண்டாள். சரித்திரம். ஒரு காலத்திலே திருவாய்ப்பாடியிலே பெரிய வறட்சி, பஞ்சம் ஏற்பட்டதாம். மழையே இல்லை ஊரிலே. மழை இல்லை என்னால் ஆடு மாடுகளுக்கெல்லாம் மிகுந்த கஷ்டம். அப்பொழுது திருவாய்ப்பாடியிலே ஊர் பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்தார்கள், இந்த வறட்சியை போக்க வேண்டுமென்னால் கன்னிப்பெண்கள், ஊரிலே இருக்கக்கூடிய கன்னிப்பெண்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நோன்பு நோக்க வேண்டும். அந்த நோன்பு நோற்றால் மழை பொழியும் என இது ஒரு நெடுங்காலமாக வரக்கூடிய வழக்கம் என்று தெரிவித்தார்கள். அந்த சமயத்திலே திருவாய்ப்பாடியிலே என்ன நடந்திருந்தது என்னால், கண்ணனும் கோபிமார்களும் சேர்ந்து நிறைய அவர்கள் அட்டகாசம் பண்ணுகிறார்கள் என்று அந்த ஊர் பெரியவர்கள் எல்லோரும் தங்கள் பெண்களை கண்ணனோடு சேரவிடாமல் தடுத்திருந்தார்களாம். எல்லா பெண்களையும் வீட்டிலே வைத்து பூட்டி, நீங்களும் கண்ணனும் சேரக்கூடாது என்று தடுத்து வைத்திருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த வறட்சி ஏற்பட்டு விட்டது. வறட்சிக்கு இந்த நோன்பு நோக்க வேண்டும். அந்த நோன்பை நோக்க வேண்டும் என்றால் அந்த ஊருடைய தலைவனுடைய வீட்டுக்கு சென்று அவனிடத்திலே சில வஸ்துக்களை எல்லாம், உபகரணங்கள் என்று சொல்லுவார்கள், சில வஸ்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு யமுனா நதி கரைக்கு போய் அங்கே சில படையல்கள் எல்லாம் செய்து ஒரு நோன்பாக அதை நோற்றால் மழை நன்றாக பொழியும் என்று இந்த நோன்பு நோற்பதற்காக கோபிமார்களை அவர்கள் நீங்கள் எல்லோரும் சென்று அந்த நோன்பு நோற்க வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். ஏற்கனவே கண்ணனை பிரிந்த வருத்தத்திலே இருக்கிறார்கள் இந்த கோபிமார்கள். கண்ணனை பார்க்க முடியலையே,
அவனோடு பேச முடியலையே, அவனோடு விளையாட முடியலையே என்று மிகுந்த வருத்தத்திலே இருக்கிறார்கள். நல்ல வேளையாக பெரியவர்களே வந்து நீங்கள் எல்லோரும் கண்ணனுடைய வீட்டிற்கு சென்று, ஏன்னா கண்ணன் தானே அந்த ஊர் தலைவன், அவனிடத்திலே நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு யமுனா நதிக்கு சென்று இந்த நோன்பை தொடங்குங்கள் என்று சொல்லிவிட்டால் இந்த கோபிமார்களுக்கு அத்தனை சந்தோஷம். இத்தனை நாள் நம்மை கண்ணனோடு சேரக்கூடாது என்று சொன்ன பெரியவர்களே இப்பொழுது நம்மை கண்ணனிடத்திலே சேர்க்கிறார்களே, இந்த வாய்ப்பு எவ்வளவு ஒரு அரிய வாய்ப்பு, இதை நழுவ விடக்கூடாது என்று எல்லோரும் மிகுந்த ஆர்வத்தோடு கண்ணனுடைய திருமாளிகைக்கு சென்று அந்த நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்களையும் எல்லாம் வாங்கி கொண்டு அந்த நோன்பை நோத்தார்கள். உடனே மழை பொழிந்தது, வறட்சி பஞ்சமெல்லாம் நீங்கியது என்று புராணங்களிலே பார்க்கிறோம். ஆண்டாள் என்ன செய்தாள்? அந்த அனுகாரம் என்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டாள். இந்த கோபிகைகள் நோத்த நோன்பை எடுத்துக்கொண்டாள். உண்மையாக அனுகாரம் செய்த கோபிகைகள் தங்களை கண்ணனாக நினைத்து கொண்டு அனுகரித்தார்கள். ஆனால் ஒரு காலத்திலே வறட்சி ஏற்பட்ட பொழுது கோபிமார்கள் எல்லோரும் கண்ணனுடைய வீட்டிற்கு சென்று அந்த நோன்பை அனுஷ்டித்து மழை பொழிய வைத்தார்கள். 2 சரித்திரத்தையும் ஆண்டாள் எடுத்துக்கொண்டாள். தான் அனுகரிக்க தொடங்கினாள். ஆனால் கண்ணனாக அனுகரிக்காமல் அந்த கோபிமார்கள் நோன்பு நோத்தார்களே, அந்த கோபிமார்களிலே ஒருத்தியாக தன்னை நினைத்து கொண்டு அவள் என்ன செய்தாள்? ஸ்ரீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடியாகவும் அங்கே எழுந்தொழிருக்கின்ற வடபெருங்கோயிலுடையான் வடபத்திர சாயி என்கிற எம்பெருமான் அவனையே கண்ணனாக நினைத்து கொண்டு தன்னுடைய தோழிமார்களையே கோபிமார்களாக நினைத்து கொண்டு தன்னை ஒரு இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு அனுகரித்து இந்த பாவை நோன்பை தொடங்குகிறாள் இந்த ஆண்டாள் என்கிற கோதை. அப்படி தன்னை எப்பொழுது அவள் தன்னை ஒரு இடைப்பெண்ணாக நினைத்தாளோ அனுகரித்தாளோ அந்த க்ஷணமே அவள் யார்? ஆண்டாள் என்பவள் பெரியாழ்வாருடைய பெண். அவள் வேதத்தை எல்லாம் ஓதின அந்தணர். அவளுடைய பெண் தன்னை ஒரு இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டாள். எந்த க்ஷணத்திலே அவள் தன்னை அப்படி பாவித்து கொண்டாலோ உடனே அவளுக்கு என்ன ஆகிவிட்டதுன்னா இடைநடையும் இடைப்பேச்சும் முடைநாற்றமும் ஆகிவிட்டது என்று காட்டுகிறார்கள் ஆச்சாரியர்கள். ஒரு இடைப்பெண் எப்படி இருப்பாளோ அதே போலே அவள் ஆகிவிட்டாள். இடைப்பெண் எப்படி நடப்பாளோ எப்படி பேசுவாளோ அதே அவளுடைய அந்த நடை உடை பாவனையெல்லாம் அதை போலவே ஆண்டாளுக்கு மாறிவிட்டது. எல்லாத்துக்கும் மேலாக இடைப்பெண்கள் தொடர்ந்து அந்த பால் தயிர் இந்த திரவியங்களோடே அவர்கள் வாழ்க்கை நடத்துவதாலே அவர்களுடைய அந்த மேனியிலே இந்த பால் தயிர் எல்லாம் சேர்ந்த ஒரு கந்தம் முடைநாற்றம் என்று சொல்லுவார்கள். அந்த கந்தம் வீசுமாம். அந்த கந்தம் ஆண்டாளுடைய திருமேனியிலும் வீச ஆரம்பித்து விட்டதாம். அந்த க்ஷணத்திலிருந்து அவள் ஆண்டாளாக இல்லாமல் ஒரு கோபிமாராகவே ஒரு இடைப்பெண்ணாகவே மாறிவிட்டாள். அந்த இடைப்பெண் நோற்கப் போகின்ற நோன்புதான் இந்த பாவை நோன்பு. மார்கழி மாதத்திலே திருப்பாவை என்கிற அந்த பெரிய திவ்ய பிரபந்தத்தை ஆண்டாள் அருளி செய்தாள். ஆண்டாள் அருளி செய்த ஆண்டாள் அனுகரித்த அந்த பாவை நோன்புதான் திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தமாக அவதரித்தது என்று ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். அந்த திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்தை நாள்தோறும் 30 நாளும் மார்கழி மாதம் 30 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரம் என்கிற கிரமத்திலே ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்களினுடைய விசேஷ அர்த்தங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோவேத் யூடியூப் சேனலிலே அனுபவிப்போம். எல்லோரும் இணைந்திருந்து இந்த பாவை நோன்பிலே நாம் இந்த ஆண்டாள் நோற்ற நோன்பை நாம் செவிமடுக்கக்கூடிய இந்த நோன்பை நீங்கள் எல்லோரும் தொடங்கி இந்த நோன்பிலே ஈடுபட்டு ஆண்டாள் எம்பெருமான் கண்ணபிரான் அவர்களுடைய அனுகிரகத்தை பெறுமாறு தாழ்மையோடு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.